அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துல ஃப்ளமிங்கோ எனப்படும் அதாவது பூநாரைகளான வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் குவிந்திருக்கிறது. குறிப்பாக சதுப்பு நில காடுகள் மற்றும் ஆழம் குறைந்த கடல் நீர் அமைந்துள்ளதால் இந்த கோடியக்கரை பகுதியில் பூநாரை பறவைகள் வருடா வருடம் குவிவது வழக்கம். அந்த வகையில் குளிர் பிரதேசத்திலிருந்து இனப்பெருக்கத்திற்காகவும் கோடியக்கரை நீரில் கிடைக்கும் அந்த சிறிய இறால்கள், நண்டுகள் மற்றும் பாசி வகைகளை உண்பதற்காகவும் இந்த பறவைகளானது வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் நவம்பர் மாதங்களிலிருந்து வரத் தொடங்கி மார்ச் மாதம் வரை இங்கு தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான பூநாரைகளை பார்ப்பதற்காக சுற்றுலாவாசிகர்கள் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டம் கூட்டமாக நின்று அந்த பறவைகள் இரை தேடுவதும் அதே போல பறக்கும் ரம்மியமான காட்சியும் பார்ப்பதற்கு கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இங்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறிய இறால், நண்டு உள்ளிட்டவைகளை உண்ணும் ஒரு வகை அந்த பீட்டா கரோட்டின்றதான் அந்த பறவையுடைய அந்த அழகான வெளிர் சிவப்பு நிறத்தை கொடுப்பதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்க மெதுவா பறக்கிறதுக்கு போல இருந்தாலும் கிட்டத்தட்ட 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவையாகவும் இந்த பூநாரைகள் அமைந்திருக்கிறது. ஒரு இரவுல மட்டும் சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து ஒரு வல்லமை கொண்ட ஒரு பறவையாகவும் பார்க்கப்படுகிறது. பறவை இனங்கள்ல அதிக வருடங்கள் வாழக்கூடியவர்கள இவையும் ஒன்று. குறிப்பா 20-30 வருடங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல வசிக்குது. இந்த கோடியக்கரை பகுதியில இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை வரத்தானது அதிகமா இருக்கிறதுனால சுற்றுலாவாசிகள் அதிக அளவு வர தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா ஒரு கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான பறவைகள் இரை தேடி கொண்டிருக்கின்றன. அதே போல சுற்றுலாவாசிகள் கோடியக்கரை பகுதியில இந்த பறவைகளை காண்பதற்கு வரக்கூடிய ஒரு உகந்த ஒரு காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. பனி கம்பளம் போர்த்தியும் அந்த பறவைகள் பறப்பதும் இரை தேடுவதும் பார்ப்பதற்கு கண்களுக்கு ஒரு ரம்மியமான காட்சியாகவும் அமைந்திருக்குது.